மாண்புமிகு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள். இன்று பிறந்தநாள் காணும் நம்முடைய தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய பணி தமிழகத்திலே முன்னேற்ற பாதையிலே எட்டி செல்ல உங்களை அன்போடு வாழ்த்தி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வருடைய பிறந்தநாளிலே என்னுடைய முதல் பேச்சை பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி கூறி, அதேபோன்று மேதகு ஆளுநர் உரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு பேரவைத் தலைவர், மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், எதிர்கட்சி தலைவர், அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே எனக்கு வாக்களித்த பத்மநாபபுரம் வாக்காளர் பெருமக்கள், கீழ்வேலூர் வாக்காளர் பெருமக்கள், தமிழகத்தில் இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள், தோழமை கட்சிகள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நடைபெற்ற தேர்தலிலே தனிப்பெரும்பான்மையோடு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி அமைய வேண்டும், அதில் வேறு ஏது ஊடுருவலும் இருக்கக்கூடாது என்ற முறையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று அந்த நிலைப்பாடை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்தது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய அரசின் கொள்கை விளக்கமாகத்தான் ஆளுநர் உரையில் அமைந்துள்ளதை பார்க்கிறோம், அதை வரவேற்கிறோம். ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அளிக்கும் வரியிலிருந்து உரிய நிதி பகிர்வை பெற்றிட இந்த சட்டமன்றத்தில் அரசின் தீர்மானம் நிறைவேற்றவும் தேவையான சட்ட வல்லுநர்களை கொண்டு வல்லுநர் குழுவை அமைத்து சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண் விளைபொருளுக்கு நியாயமான விலை, உரிய விலை, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை போன்ற அறிவிப்புகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வரவேற்கிறேன். பொதுவாக மதசார்பின்மை, மாநில உரிமைகள், சமூக ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளானவர்களுடைய நலன், தொழில் வளர்ச்சி, கல்வி ஆகியவை குறித்து கவனம் செலுத்தப்படும். சாதிவாரி இடஒதுக்கீடு கொள்கை என்பதை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பின்தங்கிய மக்களை சார்ந்து இருக்கணுமே தவிர எல்லா சாதியினருக்கும் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு முரண்பட்டது என்று நாங்கள் கருதுகின்றோம். நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ள உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் காலி இடங்களை உடனடியாக நிரப்புவது என்ற அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்கது. அதே சமயம் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் நிரப்பப்படாமல் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஆசிரியர், அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு, அவர்களுக்கு 100% கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். அதே போன்று பல்வேறு நிலைகளில் நிரந்தரமின்றி தற்போது பணியாற்றி வரும் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கும் ஆசிரியர் கல்வித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி வழங்குவதற்கும் ஆளுநர் உரையில் இல்லாதது ஏமாற்றமளிக்கிறது. பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும்போது அனைத்து பிரிவினையிலும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசின் சார்பில் ஒரு புதிய தொழிற்கொள்கையை வகுக்கப்படும் என்பதை வரவேற்பதுடன் பன்னாட்டு தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகள், கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறேன். தொழிலாளர்கள் நீண்டகால கோரிக்கைகள், போராட்டங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தொழிற்சங்க உரிமை, கூட்டு பேர உரிமை, தொழிலாளர்கள் நலன் உறுதி செய்யப்பட வேண்டும். தமிழகத்தில் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000 என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதற்கான உத்தரப்பு குழுக்களை அமைத்திட வேண்டும். அரசு துறைகளில் தற்போதுள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுப்பது வரவேற்கத்தக்கது. எனவே அனைத்து காலியிடங்களை நிரப்பப்படும் போது
தற்போது நிரந்தர பணியிடங்களில் உள்ள தினக்கூலி, ஒப்பந்த கூலி, தொகுப்பூதியம், மதிப்பூதியம் பெறும் ஊழியர்களை நிரந்தரம் செய்ய நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதேபோன்று மின்சாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் நீண்டகாலமாக ஊழியர் பற்றாக்குறை, பணியிடங்களை நிரப்ப நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது வரவேற்கத்தக்கது. அதே சமயம் கோவில் பொது சொத்துக்கள் அனைத்தும் அதன் புனிதமான நோக்கங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த உறுதி செய்யப்படும். இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். அத்துடன் கோயில் இல்லங்களில் குடியிருப்போர், சாகுபடி செய்வோர் நலன்கள் பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போன்று கோவில் நிர்வாகத்தின் கீழ் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் செயல்படுகின்றன. இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தொகுப்பூதியம், மதிப்பூதியத்தில் ஊழியர்கள் பணி செய்கின்றனர். இவர்களை நிரந்தரம் செய்து ஊழியர்களின் நலன்கள் உறுதி செய்ய வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருக்கோயில் பணியாற்றி வரும் 352 உள்துறை ஊழியர்கள் நிரந்தரமாக பணியாற்றுகின்றனர். நீண்ட காலமாக அரசு காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்தும் குறைந்த ஊதிய ரூபாய் 3000 முதல் அவர்கள் ஓய்வு வரும் நேரத்திலே 9000 வரை மட்டுமே பெறுகின்றனர். 25 ஆண்டுகளாக இவர்கள் கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய வேண்டும். திருக்கோயிலில் பணியாற்றும் உள்துறை ஊழியர்களுக்கு திருக்கோயில் பணியாளர்களை இணையான சம்பளம் வழங்கி அவர்களை பாதுகாக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு ஜனநாயக இயக்கங்களுக்கு அனுமதி வழங்க மறுப்பது, காவல்துறை அத்துமீறல், லாக்கப் மரணம் போன்றவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். போதைப் பொருட்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அரசின் விதிமுறைகளை மீறி செயல்படும் கடைகளை மூட வேண்டும். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட 100 மீட்டருக்கு உட்பட்ட அதே போன்று அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கக்கூடிய இடத்தில் கூட இன்றைக்கும் இந்த டாஸ்மாக் கடைகள் என்பது இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசு கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் அந்த அடிப்படையிலே டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும். அதே போன்று இதனுடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலியே பயிரை வேயக்கூடாது என்ற முறையிலே இந்த சட்டம் ஒழுங்கை நிலையாட்டுவதிலே மாண்புமிகு முதல்வர்கள் கவனம் செலுத்த வேண்டும். 19ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் நீட்டு கொடுமையால் உயிரிழந்த ரோசினி தற்கொலை செய்துள்ளார். நீட்டுத் தேர்வில் முறைகேடுகளை கண்டித்து மாணவர்கள் போராடி இருக்கிறார்கள். அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அதே போன்று ஜனநாயக முறையிலே போராடிய மாணவர்களை கைது செய்வது மட்டுமல்ல, பெண்களை பெண் மாணவிகளை ஆண் போலீசாரை கையை பிடித்து இழுத்து அவர்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அனுமதி அளிக்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அதை மாண்பு முதல்வர்கள் கவனிக்க வேண்டும் என்ற நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் அடிக்கடி சந்திக்கின்ற துன்பங்களுக்கு ஒன்றிய அரசை இவ்வரசு தொடர்ந்து வலியுறுத்தியும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை வரவேற்கிறேன். கனிம வளத்துறையில் ஊழல் முறைகேடுகள் அரசுக்கு ஏராளமான வருவாய் இழப்புகளை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்கப்பட்டு, அடித்து உரைக்கப்பட்டு, சூறையாடப்பட்டு பக்கத்து மாநிலங்களிலே கடத்தப்பட்டு வருகிறது. எனவே அதை நிறுத்தப்பட வேண்டும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறைந்த விலையிலே, நியாயமான விலையிலே அந்த கட்டுமான பொருட்கள் ஜல்லியாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் கிடைப்பதற்காக அரசாங்கம் சில கல்குவாரிகளை அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்று இந்நேரத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று கூட்டுறவு சங்க கடன் முழுமையாக இன்றைக்கு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று ஏற்கனவே அந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. 75,000 கடன் என்பதை நிச்சயமாக வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். நான் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் 20 ஆண்டு காலம் கூட்டுறவு சங்க தலைவராக பணியாற்றி இருக்கிறேன். அதிகபட்சம் கூட்டுறவு பயிர்க்கடன் என்பது 1,50,000 ரூபாய். 1 லட்சம் வரை அந்த பயிர்க்கடன் கொடுப்பதே இல்லை. எனவே 75,000 ரூபாயை கொடுக்கப்பட்ட நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் ஏதோ ஒரு கொஞ்சம் சொச்சம்தான் அந்த அதிகமாக இருக்கும், அந்த தொகை என்பது இருக்கும் என்று எண்ணி முழுமையாக அந்த பயிர்க்கடனை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறிவித்து உடைய பெருமையை நாட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி, வேலை,
வாழ்வாதார மேம்பாடு குறித்து அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாராட்டுகிறேன். அதே சமயத்தில் அவருடைய அடிப்படை பிரச்சனை குறித்தும் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்திலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்முடைய 42 மலை கிராமங்கள், என்னுடைய தொகுதியில் மட்டும் 22 மலை கிராமங்கள், சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் பிரச்சனை, போக்குவரத்து வசதி, சுகாதார பிரச்சனை என்று ஏராளமான பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. வனவிலங்குகளால் வாழ முடியாத நிலைமை. அதே போன்று சோலார் மின்வேலிகளை அமைத்து அகழிகளை இன்னும் பாதுகாக்கப்பட்டு வனவிலங்குகளால் மக்களுக்கு அந்த பாதிப்புகள் இல்லாமல் அதை பாதுகாக்கப்பட வேண்டும். வலிய ஏலா முதல் பேச்சுப்பாறை வரை கைவிச நிலங்களுக்கு பட்டா என்பது வழங்கப்பட வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்திலே தனியார் வன காடு பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. கேரளாவிலே மக்கள் அடர்த்தியாக வாழ்கின்ற பகுதியிலே அந்த தனியார் வன பாதுகாப்பு சட்டத்திற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதற்காக தனியார் வன பாதுகாப்பு சட்டத்திற்கு விதிவிலக்கு அளிக்க இந்த சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய பத்திரப்பதிவிலே அரசாணை 22A என்பதை சுட்டிக்காட்டி 50 சென்ட் நிலம் இருந்தால் அதை 5 சென்ட், 10 சென்ட், 15 சென்ட் என்று பிரித்து அதை விற்று நம்முடைய குடும்பத்தினுடைய கல்விக்காக, திருமணத்திற்காக, நோய் பாதுகாப்பதற்காக அதை விற்க முடியாத நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பத்திரப்பதிவிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குளறுபடிகளை கண்டிப்பாக உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2 நிமிடம்.